அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் திமுக கூட்டணி வெர்சஸ் பாஜக கூட்டணியில் பாமக என்று இருமுனை களமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாய்மானவன் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பாக தேமுதிக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? முழுமையாக பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் சார்பில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக தரப்பில் தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு அந்த நடக்க இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி தேர்தலை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முழுமையாக புறக்கணிப்பதாகவும் இதுவரை தமிழகத்தில் நடந்த அனைத்து இடைத்தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தல்களில் போட்டியிட்ட தேமுதிக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் இந்த இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் உழைப்பு, நேரம், பணம் அனைத்தும் விரயம் செய்ய விருப்பம் இல்லை என இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்களுடைய உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் தேமுதிக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் இன்றைய ஆட்சியாளர்களுடைய கரங்கள் என்பது தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் ஜனநாயகம் என்பது இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதாகவும் ஒட்டுமொத்த மக்களும் கழகத்தினரும் இதனை நன்கு அறிவர். எனவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புறக்கணிப்பதாக அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக அதன் தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிக என இரண்டு கட்சிகளுமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் என்பது திமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணியின் சார்பில் பாமக என்று இருமுனை தேர்தல் களமாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.